Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான பெண்டன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பெண்டன்ட் வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் பாக்ஸ் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணுறச்சு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேல் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வந்து நைஃப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த நைஃப் இல்லை ஸ்கேல் வச்சு 4 பக்கமே வந்து லைட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். சும்மா வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளத்துக்காக தான். டிசைன் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கம் வந்து நீங்கள் லைன் போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு வெளியில் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கட்டர் எடுத்து நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மெலிசான நைஃப் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து லைன் வந்து கொஞ்சம் தின்னாக வரும். பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வந்து திக்கான நைஃப் அது மாதிரி எடுத்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து நம்மளுக்கு தனித்தனியாக வந்து நல்லா விசிபிளாக தெரியும். அது வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் லைன் போடுறச்ச உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ கிட்ட வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. இல்லை தூரமாக வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 பக்கமும் அதே மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வந்து கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து கவர், அப்படி இல்லைனா வந்து பாலித்தீன் ஷீட்டு, அப்படி இல்லைன்னா வந்து இந்த A4 கவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட ஷீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஹெவி பெண்டன்ட் வந்து செய்கிறச்ச வந்து அதிலே வந்து டேபிளில் ஒட்டிக்கும். இப்போ வந்து நம்ம 4 பக்கமும் லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து 4 பக்கம் இருக்கிற எட்ஜில் வந்து ஒரு குட்டி லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கேப் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து நடுவில் அந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கரெக்டாக வந்து 4 பக்கமும் ஒரே அளவில் தான் வந்து இருக்கணும். இந்த கேப் வந்து கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதுன்னு இருந்ததுன்னா வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த போடுற லைனுமே கரெக்டான கேப்பில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 லைன் வந்து லைட்டாக போட்டோம் பார்த்திங்களா. இப்போ வந்து கொஞ்சம் நம்ம அழுத்தியே வந்து நம்ம திரும்பியும் அதுக்கு மேலேயே வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி வந்து குட்டி நைஃப் நான் எடுத்திருக்கேன். சும்மா வந்து லைட்டாக வந்து நான் இப்போ லைன் போட்டுக்கிறேன். 2 எட்ஜுமே வந்து டச் ஆகக்கூடாது. பாருங்கள், நான் 2 எட்ஜுமே வந்து நான் டச் பண்ணலை. இதுவும் கூடியுமே கரெக்டான கேப்பில் வந்து போட்டுக்கோங்க. நான் எதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் டீப்பாக சொல்கிறேன்னா, நம்மளோட ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து திரும்பியும் நம்மளுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. அதனால தான் நான் திரும்பியும் நம்ம கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஏனோ தானோன்னு பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் தான் வந்து க்ளே ஜுவல்லரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கரெக்டாக வந்து இதை மாதிரி செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து நான் 4 கார்னருமே டச் பண்ணலை. அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை மாதிரி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 4 கார்னர் பக்கமாக லைட்டாக பெனில் வந்து கொஞ்சம் ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லைன் போடுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டான கேப்பில் நம்ம உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இது மாதிரி 4 பக்கமே இதுக்கு உள்ளேயும் இன்னொரு ஒரு பாக்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி 4 பக்கமே ஒரு அடையாளம் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டான அந்த கேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2 எட்ஜுமே வந்து டச் பண்ணக்கூடாது. இப்போ வந்து பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் போட்டுட்ருக்கோம்.
இந்த மாதிரி குட்டியாக நைஃபு இல்லை வேறு ஏதாச்சும் டூத் பிக்காக அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூடயுமே லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப நம்ம டெப்த்தாக போட்டோம்னா திருப்பியும் வந்து நம்ம கலைச்சி இது பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு லைனாக கரெக்டாக வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அழுத்தி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும் பெயிண்ட் பண்ணுறச்ச. இப்போ நான் பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து ஒரு இன்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து நான் ரவுண்டு வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த ரவுண்டில் வந்து இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லைன் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த லைனுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த கேப்பு அதில் வந்து நான் பெண்ணை வச்சு லைட்டாக வந்து ஒரு டாட் டாட் மாதிரி நான் போட்டுக்கிறேன். நடுவில் போட்ட இன்ட்டு வந்து நான் எதுக்கு நான் சொல்லலைன்னா, இது வந்து நம்ம என்ன விருப்பமோ அது போடுறது தான். ஸோ நடுவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் இதை மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் டிசைன் வேணும்னா கூடயுமே நீங்கள் வேறு ஏதாச்சும் கூட நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லலை. சில பேர் வந்து இந்த மாதிரி இருந்தால் இன்ட்டு மாதிரி இருந்தால் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் அது உங்களுக்கு காமிக்கல. வேணும்னா இதே மாதிரி கூட நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் ஹேங்கிங் பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து இந்த பெண்டன்ட்டுக்கு வந்து நம்ம கீழே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பீட்ஸ் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா நம்மளோட சேனலில் வந்து நம்ம இந்த பீட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வந்து டபுள் ஹேங்கிங் பீட்ஸ். இது உங்களுக்கு வேணும்னா கூட சிங்கிள் ஹேங்கிங் பீட்ஸ் கூட வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 எட்ஜ்லேயுமே டபுள் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கையை வச்சு அழுத்ததுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து டபுள் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து லைனாக இந்த மாதிரி வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நான் 2 பக்கமே கூடயும் யூபின் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். பின்னாடிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளும் வந்து நீட்டாக பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி வந்து டபுள் ஹேங்கிங் பீட்ஸு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செட்டுக்கான ஹியரிங் வந்து நம்ம செய்யலாம். க்ளே பாருங்கள் உருட்டுறச்ச வந்து நடுவில் இந்த மாதிரி வந்து நான் காமிச்சிருந்தேன் பார்த்திங்களா, அது மாதிரி வந்து கேப் வரக்கூடாது. அதனால தான் நம்ம பேக் பண்ணுறச்ச வந்து ஜும்கா வந்து கிராக் ஆகிறதுக்கு வெடியறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேப் இல்லாமல் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜும்கா மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா வந்து வாட்டரில் லைட்டாக வந்து தொட்டு நல்லா நான் நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸ் க்ளே ரிமூவ் பண்ணுற டூல் இல்லைன்னா வந்து நம்ம ஐடி கார்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி வந்து எக்ஸஸ் க்ளே வந்து ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்கூப் பண்ண பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நம்ம உள்ளே இருக்கிற எக்ஸஸ் க்ளே எவ்வளோ முடியுமோ நம்ம அந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து ஜும்கா வந்து நம்மளுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் உள்ள டெப்த்தாக இருக்கிறது எல்லாமே நான் எடுத்துட்டேன். இப்போ சைடில் மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக வந்து திக்காக இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் எடுத்துடுறேன். இப்போ சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து அந்த ஷேப்பில் வந்து வந்திருக்கு. இப்படி தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ லைட்டாக வந்து நம்ம வாட்டர் தொட்டு நீட் பண்ணிக்கலாம். உள்ளேயும் லைட்டாக வாட்டர் தொட்டு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த ஜிம்கா மோடில் வந்து வச்சோமோ அதுலேயே போட்டு நம்ம இன்னொரு தடவை கரெக்டான ஷேப் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கூப் பண்ணுறச்ச கொஞ்சம் மாறும், அதனால் வந்து திருப்பி அதில் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜிம்முக்காக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு ரவுண்டு போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் எட்ஜ் இருக்குது பார்த்திங்க, அதில் வந்து நான் ஒரு லைன் போடுறேன். இந்த லைன் வந்து நல்லா கொஞ்சம் லென்த்தியாகவே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஏன்னா கிட்ட போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லென்த்தியாகவே போட்டுக்கோங்க. ஒரே லைன் மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துகிட்டு கையை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுறலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து வி கட்டர் எடுத்திருக்கேன். வி கட்டர் எடுத்துகிட்டு நம்ம லைன் போட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி வி கட்டர் வச்சு இந்த மாதிரி விவியாக வந்து நான் டிசைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கூடயுமே வேறு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் க்ளே ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம விவியாக வச்சுக்கலாம். இதுவும் கூடயும் நான் லைட்டாக தான் இப்போ வைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்து இம்ப்ரெஷன் வந்து கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஸ்டார்டிங் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கோ ஃபினிஷிங் அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து முடிச்சிருங்க. இப்போ நம்ம விவியாக போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே வந்து பெண்ணை வச்சு நான் இது மாதிரி டாட்டாக வச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து டாட்டாக வந்து நம்ம வச்சுட்டோம். நீங்கள் நீடில் இருந்தால் கூடயும் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம டாட் வச்சு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம விவியாக போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலேயே திருப்பி நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுமோ அந்த டூலே யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து நம்ம அழுத்தி விட்டால் தான் பெயிண்ட் பண்ணுறச்ச வந்து நம்மளுக்கு என்ன டிசைன் பண்ணோன்றது விசிபிளாக வந்து நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்மளுக்கு ஸ்டட்டு கிடையாது, இது வந்து ஹேங்கிங் ஜிம்கா மாதிரி தான். இப்போ வந்து நான் இதுக்கு வந்து எனக்கு 9 வந்து ஸ்டிக் பீஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் கணக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எத்தனை வேணுமோ அத்தனை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பீட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆக இது வந்து கரெக்டாக பக்கத்தில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற யூபின் வந்து இதுக்கு மேலே வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டட்டு மாதிரி வேணும்னா கூட நீங்கள் ஸ்டட் மாதிரி மேலே செஞ்சு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹேங்கிங் மட்டும் இருந்தால் போதுன்றதுனால நான் உங்களுக்கு வெறும் ஹேங்கிங் ஜிம்கா மட்டும் தான் செஞ்சு தரேன். இந்த செட்டுக்கு ஸ்டட்டு வந்து இந்த செட்டுக்கு வந்து கிடையாது. ஸோ இப்போ நான் 2 ஜிம்காவும் செஞ்சு வச்சுட்டேன். ஆல்ரெடி வந்து நம்ம பெண்டன்ட்டும் செஞ்சுட்டோம். பெண்டன்ட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஜிம்கா மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு நம்ம பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் பெயிண்ட்டை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.